செய்தியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், காட்ஸ் ப்ரொவிஷன் டூரிங் ஃபேமைன். அதாவது பஞ்ச காலத்தில் கர்த்தர் நம்மளை எப்படி போஷிக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி பஞ்ச காலத்திலும் நம்ம மேலே கிரியை செய்கிறது அப்படிங்கிறத குறித்து ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பஞ்சம். பஞ்சம் என்பது ஒன்றும் ஆண்டவருக்கு புதுசு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. வேத புஸ்தகத்தில் அநேக பஞ்சகாலத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தொடங்கி தாவீது வரைக்கும் பஞ்சகாலம், அநேக பஞ்சகாலங்கள் திரும்ப திரும்ப இந்த பூமியில் வந்து கொண்டு தான் இருந்தது. அநேக பஞ்சகாலத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்? தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார். பஞ்சம் எதனால் வருகிறது? இன்னைக்கு பஞ்சம் ஏன் வருது? அக்கிரமம் தான், பாவம் தான் பஞ்சத்தை என்ன பண்ணுது? வர வைக்கிறது. வேத புஸ்தகத்தில் 2 காரணத்தை பார்க்க முடியும். ஒன்று கீழ்ப்படியாமை. ஒரு கூட்டம், ஒரு ஜனம் தேவனை எதிர்க்கும் போது, அவர் சொல்லை கேட்காமல் திமிர் பிடித்தவர்களாய் அவருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பஞ்சத்தான் அனுமதிக்கிறார். உலகமே பாவத்தில் விழுந்து போனதுதான். நம்முடைய உலகம் எப்பேற்பட்ட உலகம்? பாவம் நிறைந்த உலகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பஞ்சத்தை தேசத்தின் மேலே, தேசங்களின் மேலே கர்த்தர் அனுமதிக்கிறார். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தீர்க்கதரிசிகளுடைய காலத்தில் தேவன் வைராக்கியம் பாராட்டினார். என்னன்னு சொன்னால், தம்முடைய ஜனங்கள், அடுத்தவங்களை பற்றி சொல்ல, தம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி அவர்கள் போய் விக்கிரகத்துக்கு நேராக தங்களுடைய தலைகளை தாழ்த்தும் போது, விக்கிரகங்களுக்கு தங்களுடைய ஆராதனையை செலுத்தும் போது, விக்கிரகங்களை சேவிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தேசத்தின் மேலே பஞ்சத்தை வர பண்ணுகிறார். இது ராஜாக்களின் காலத்தில் பார்க்கிறோம். இந்த 2 காரணம்தான். ஒன்று பாவம், பாவத்தின் நிறைவு, கீழ்ப்படியாமை. இன்னொன்று பார்த்தோன்னு சொன்னால், தம்முடைய ஜனம் தம்மை சேவிக்காமல் அந்நிய தெய்வங்களை சேவிக்கும் போது கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி பஞ்சத்தை வரவழைக்கிறார். இன்றைக்கு பாருங்க, பஞ்சம் அமெரிக்க தேசம், ஐரோப்பிய தேசம், இதெல்லாம் கிறிஸ்தவ தேசம்தான். இன்னைக்கு இந்துக்காரன் காரி துப்புறான். நம்ம ஊரே பரவாயில்ல, நீங்கள் பண்ணுற அக்கிரமத்தை பார்த்தா இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பாவம் பெருகி போயிடுச்சு. எல்லா கிறிஸ்தவ தேசங்களிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை, அவரை எதிர்த்து நிற்பது, தேவன் தீர்மானித்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பது, குடும்பம் என்ற அமைப்பை உடைப்பது, ஒரு ஆண் ஒரு பெண் குடும்பத்தை ஏற்று நடத்த வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், இதை மாற்றுறது, திருமணம் பண்ணாமல் பாவத்தில் இருப்பது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவ நாடுகள், தேவனுக்கு பயந்த இந்த நாடுகளிலே சட்டங்களாக இயற்றப்படும் போது என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? நல்லா இருக்கிறீங்கப்பா, எல்லாம் சூப்பரா, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே செய்கிறீங்க. சபைகளெல்லாம் மசூதிகளாய் மாறுவது, பாருக்கு விற்கப்படுவது. இன்றைக்கி யூரோப்பு போய் பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச்சிலையும் கிழவி தான் உட்காந்துருக்குறாங்க.
நான் ஒரு நாள் ஐவன் சின்ன வயசாக இருக்கும்போது அவன் வயசு அவனுக்கு பார்க்குறான், முன்னாடி தான் உட்காந்துக்கிறான். வயசு அவனுக்கு 1.5 வயசு நினைக்கிறேன். அப்போ தான் நான் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ என் தங்கச்சிக்கு அப்போ கல்யாணம் இருக்குது புதுசாக. அப்போ அவனுக்கு டிக்கெட்டு ஃப்ரீ, வீசாவும் ஃப்ரீ. சரி, இதுதான் நல்ல வாய்ப்பு. 2 வயசு ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு மேலே விடமாட்டானுங்க, டிக்கெட் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒருக்கா போய் பார்த்துட்டு தான் வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். அங்கே போனால் ஒரு பாரம்பரிய சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போனோம். ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சு, ட்ரெடிஷ்னல் லுத்ரன் சர்ச்சு. அந்த பாஸ்டர் ஒரு லேடி. பாஸ்டர் யார்? ஒரு லேடி பாஸ்டர். நல்லா யங்காக இருக்குது, என்ன மாதிரி யங்காக தான் இருக்குது. அந்த பாஸ்டர் மட்டும்தான் யங்கு. மீதி உக்காந்துக்கிறவங்களாம் யார்? எல்லாருக்கும் 80 வயசு 85 வயசுக்கு மேலே இருக்கும். நான் இவனை கூட்டிகிட்டு போயிட்டேன். உள்ளே போனாலும் எல்லோரும் என்ன இப்படி பார்க்குறாங்க, என்னமோ நடந்த மாதிரி பார்க்குறாங்க. என்னடானா அந்த சர்ச்சுக்கு சின்ன பசங்களே வந்தது இல்லையா பல வருஷமாக யார் வந்ததில்லை. சின்ன குழந்தை எதுவுமே என்ன பண்ணதில்லை. குழந்தைய ஞானஸ்தானம் கொண்டு வரதுக்கு தான் வருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்களாம், அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அவ்வளோதான், குழந்தை ஞானஸ்தானம் பேர் வைக்கிறதுக்கு வருவாங்களாம். அதுக்கு மேலே குழந்தையே வராதான். அப்போது எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ எல்லாம் என்ன நினச்சாங்க, இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணோம், சர்ச்சு நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. இவன் அந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா மைக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பழைய ஆர்கிடெக்சரில் கட்டினா, நம்ம சிஎஸ்சி சர்ச் இருக்குது பாருங்கள், அது மாதிரி அந்த ஆர்கிடெக்சரில் கட்டினா ரொம்ப சின்ன சவுண்டாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நல்லா கேட்கும். பழைய சிஎஸ்சி சர்ச்செல்லாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும், ஆங்கிலிக்கன் சர்ச்செல்லாம் அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப சின்ன சர்ச்சாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், கடைசி வரைக்கும் கேட்கும், சவுண்டு நல்லா அற்புதமாக கேட்கும். அது யாராவது ஒருத்தர் திடீர்னு அச்சுன்னா ஃபுல்லாக சர்ச்சு ஃபுல்லாக என்ன பண்ணோம், சவுண்டு கேட்கும். அதே மாதிரி அவங்க ரொம்ப அமைதியாக தான் சர்வீஸ் நடக்கும். அப்போ இவன் பாருங்க ஒரு சவுண்டு கூட போடவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஆமேன்னு போட்டு முடிக்கிற வரைக்கும் அப்படியே அமைதியாக இருந்தான். முடித்ததுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்தார். இவனை பார்த்து கேட்டார், எப்படி இந்த பையன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறான், சவுண்டே போடலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவன் பிறந்ததுலேருந்து சர்ச்சில் தான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டார். அப்போது என்னன்னு சொன்னால், பிள்ளைகளை சபைக்கே என்ன பண்ணுறதில்ல கொண்டு வர. யூரோப்பியன் சிட்டிஸில் கல்ச்சரில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ அன்னைக்கு இருந்த அந்த வயசானவங்க தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இளம் வாலிபர்களை காணோம், சிறு பிள்ளைகளை காணோம், யாரையுமே காணோம். 10-12 பேர் தான். இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும், அந்த வயசானவங்களாம் செத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, சர்ச்சை க்ளோஸ் பண்ணி ஏதாவது பாருக்கு இல்லை ஏதாவது வேறு எதுக்காக விற்றுருவாங்க. அப்படி தான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. பெயருக்கு தான் கிறிஸ்தவ நாடுகள், ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தேடுவதில்லை. எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் பெரும்பான்மையான சபைகளில் இன்றைக்கு எழுப்புதல் வந்தால் தான் மறுபடியும் ஜனங்களை பார்க்க முடியும். அந்த நிலைமையில் இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய சர்ச்சே 100 பேர் தான். 100 பேர் வந்தால் அது பெரிய சர்ச்சு. அப்போ நிலைமையை பார்த்துக்கோங்க. 100 பேர் வந்தால் அது என்ன சர்ச்சு, அதான் ஊர்லேயே பெரிய சர்ச். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ கிறிஸ்துவ நாடுகளில் உள்ள ஜனங்கள் கிறிஸ்துவர்களே ஆண்டவரை தேடவில்லைன்னு சொன்னால் எப்படி தேசத்தில் ஆசீர்வாதம் வரும், கர்த்தரை எப்படி அனுமதிப்பார்? இன்றைக்கு பஞ்சம், நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சம், உலக போர், தொண்டை மேலே இப்போ கத்தி வச்சுருக்குறான். இன்னும் எத்தனை நாளைக்கு டீசல் பெட்ரோல் கிடைக்கும்னு தெரில. அப்படியே ஓடிட்டு இருக்குது கதை. சால்வான மாதிரியும் இல்லை, கப்பலை விட்ட மாதிரியும் இல்லை, எண்ணெய் வந்த மாதிரியும் இல்லை. பாகிஸ்தான் திவாலாயிருச்சு. நேற்றே சொல்லிட்டான் பாகிஸ்தான், இன்னும் 10 நாளைக்கு தான் எங்கள்கிட்ட பெட்ரோல் டீசல் இருக்குது, இந்தியாவாவது 1 மாதம் சமாளிக்கும், எங்களுக்கு அந்த சமாளிக்கிற திறமை கூட கிடையாது. எதையாவது பண்ணி எதையாவது அனுப்பி முதல்ல எங்களுக்கு எரிவாயுவை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம எல்லாரும் பஞ்சத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கே விலைவாசி ஏறிடுச்சு, ஏறிக்கிட்டே போகுது. எங்கே போகுதுன்னு தெரில. உங்கள் சம்பளம் மட்டும் ஏறாது, மீதி எல்லாம் ஏறும்.
அல்லேலூயா. எல்லாரும் ஆமாங்கிறாங்க. சம்பளம் மட்டும் ஏறாது, மீதி எல்லாமே ஏறிட்டு தான் போகும். எதை குறிக்கிறது? பஞ்சத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய பஞ்சம், தானியங்களுடைய தட்டுப்பாடு, சரியா விவசாயம் பண்ண முடியாம, விலைவாசி எல்லாம் ஏறி, ஜனங்கிட்ட பணம் இல்லாம ஒரு 3 வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயமா மாறப்போகுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பஞ்சத்தை பார்த்து பயப்படாதே. ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பஞ்சம் யாக்கோபு காலத்தில் வருது. அதுக்கு முன்னாடி 2 பஞ்சம் வந்துருச்சு. அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் சின்ன சின்ன பஞ்சம். இதுதான் பெரிய பஞ்சம். அதனால் பெரிய பஞ்சத்தை பார்ப்போம். சின்ன பஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈசா காலத்துலேயே ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஈசா காலத்தில் அந்த பஞ்சத்திலேயே ஈசாக்கு விதைச்சான். கர்த்தர் 100 மடங்கு அறுவடை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து ஈசாக்கு போயிட்டாரு. அடுத்து யாக்கோபின் காலம். யாக்கோபின் காலத்தில் சின்ன வயசுலேயே யோசேப்பை என்ன பண்ணானுங்க, அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து குழியில் தள்ளிட்டானுங்க. முதல்ல பண்ண விஷயம் அதுதான். குழியில் தள்ளி விட்ட பிறகு யோசேப்பு இப்போ எங்கே இருக்கிறாரு? பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறார். அங்கே வந்துட்டோம் நம்ம. இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் சொன்னால் டைம் போயிடும். இப்போ பார்வோன் அரண்மனையில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பஞ்சம் கானான் தேசத்தில் வருகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு கர்த்தர் சொன்னார். எண்ணெய் குறையாது, மாவு குறையாது, உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன், ஆபிரகாமுடைய சந்ததி நீ ஆசீர்வதிக்கிட்டு பட்டிருப்பாய், நீ பழுகி பெருகுவாய், நான் உன்னை நிரப்புவேன் அப்படின்னு எல்லா வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகும் ஒரு பஞ்சம் வருது பாருங்க. அதெல்லாம் சொல்கிறேன், பஞ்சம் ஒன்றும் புதுசு கிடையாது. பஞ்சம் பலமுறை என்ன பண்ணியிருக்குது, வந்திருக்குது. அதுவும் கானான் தேசத்தில் பஞ்சம் வருது. ஆனால் யோசேப்போ இப்போ எகிப்தில் விற்கப்பட்டு பார்வோனுக்கு கீழே என்ன பண்ணுறாரு, அடிமையாக இருக்கிறார். இப்போ பஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. எகிப்து தேசம் முழுவதும் பரிபூர்ணமான விளைவு உண்டாகும். 7 வருஷம் அது உண்டாகும். அதற்கு பிறகு பஞ்சம் உண்டாகி இருக்கும். அது எத்தனை வருஷம்? 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அல்லேலூயா. போதும். இப்போ பார்வோனுக்கு வந்த சொப்பனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சொப்பனத்தை கொடுத்தவர் யாரு? கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர் யாருன்னு சொன்னால் நம்ம தலைவர்கள் இல்லை, நம்மளுடைய ராஜாக்கள் இல்லை. இந்த உலகத்தில் எது நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு தீர்மானிக்கிறவர் முதலாவது யாருன்னு சொன்னால் நம்ம தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பஞ்சத்துக்குள்ளே போகும்போது ஒரு விசுவாசியினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம கவர்மெண்ட்டை பார்க்கக்கூடாது, நம்ம அதிகாரிகளை பார்க்கக்கூடாது, நம்ம தலைவர்களை பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை
ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பாஸை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் யாரை கண்ணோக்கி பார்க்கணும்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தரை தான் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அடுத்து என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் கர்த்தர் தீர்மானிக்கிற காரியம் மட்டுமே அந்த பூமியில் நடக்கும். அது எதுவானாலும் சரி. தேவனுடைய நிச்சயம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல், அவர் அனுமதிக்காத காரியங்கள் எல்லாம் பூமியில் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தான் பூமியை உண்டாக்கி இருக்கிறார். அவர் தான் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். காட்ஸ் சாவரினிட்டி அப்படின்னு சொன்னால் தேவன் அரசாட்சி செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். முதலாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம். இல்லைன்னா என்ன சொல்லிகிட்டு இருப்போம், இவனுங்க தான் எல்லாத்தையும் அழிச்சு விட்டானுங்க, இவனுங்க தான் முடிச்சுட்டானுங்க, இனி எப்படி வாழ போகிறோன்னு தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவோம், இதையே பார்த்து 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 கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை இழந்து போயிடுவோம். முதலாவதாக எல்லாரும் தூக்கி எறிந்தார்கள் ஒரு மனுஷனை. அவனுடைய பெயர் யோசேப்பு. கர்த்தர் அவன் எங்கே கொண்டு போகிறார், எகிப்துக்கு கொண்டு போகிறார். அவனுக்கே தெரியும் எதுக்காக அங்கே போகிறான்னு சொல்லிட்டு, யாருக்காக போகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் துயரமான சம்பவம் தான். என்னப்பா நான் தப்பு பண்ணேன், எதுவுமே பண்ணல. யாருக்குப்பா நான் தீமை செய்தேன், யாருக்குமே தீமை செய்யலை. அப்போ நடந்ததெல்லாம் என்ன, ஒரு அடிமையின் வாழ்க்கை. முதல் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் லைஃபு, முதல் பாதி அவனுடைய வயதில் முதல் பாதி 30 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி வாசிப்போம். இந்த 30 வயசு வரைக்கும் கஷ்டமான காலம்தான் வாழ்க்கையில். சாப்பாடு கொண்டு போவான், அவனுங்கெல்லாம் சேர்ந்து திட்டுவானுங்க, ஒன்றுத்துக்கு உதவான்னு சொல்லுவானுங்க. வீட்டுக்கு வருவான், இப்படியே சொல்லி சொல்லி தந்தை வந்து கொஞ்சம் பாசமாக இருக்கிறாரு, அதுவும் பொறுக்கலை, விற்றுட்டானுங்க. விற்று காசையும் வாங்கி சாப்பிட்டானுங்க. அங்கே போகிறாரு, சிறைச்சாலையில் போய் என்ன பண்ணுறாரு, உங்கள் நல்லது செய்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. ஏதோ அங்கே கொஞ்சம் அவங்கள உயர்த்தி வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு அவனுடைய சொப்பனத்துக்கு வியாதிக்கானவங்க கொடுக்குறான். அவனும் அவனை மறந்து போயிட்டான். இப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, பார்வோன்ட்ட கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான். பார்வோன் சொல்கிறான், என்னால் தூங்கவே முடியல, திரும்ப திரும்ப ஒரு சொப்பனம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது, எதையோ அது சொல்ல விரும்புகுது. பாருங்க, பார்வோனுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. எகிப்து இவன் யாரு, அந்நிய கடவுளை வணங்குறவன். ஆனால் இவனுக்கு சொப்பனம் வருது. யோசேப்பு போய் நிற்கிறான், இதுதான் சொப்பனம். பார்வோன் சொல்கிறான். சொல்லும்போது அவன் வியாய்க்கானம் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், 7 ஆண்டுகள் எகிப்தை என் தேவனாகிய கர்த்தர், நல்லா பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதிப்பார். எகிப்தில் தானியங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். ஆனால் அடுத்த 7 ஆண்டுகள் மகா பெரிய பஞ்சம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பஞ்சம் தேசத்தில் உண்டாகும். அப்போது நீங்கள் இந்த 7 வருஷம் ஆசீர்வாதமாக இருந்ததெல்லாம் அதில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எவ்வளோ டாலர்ஸு, எவ்வளவு பங்கு சந்தையில் உயர்வு, எவ்வளவு இது உயர்வு அது உயர்வு, பொருளாதார வளர்ச்சி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தானுங்க. இந்தியா ஒளிருகிறதுன்னு சொன்னானுங்க. இன்றைக்கி டாலர் 95 போய் நிற்குது. ஒரு காலத்தில் 60 62 நம்ம இருந்தது. இன்றைக்கி கொண்டு போய் 95 கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. கேஸு ஒரு காலத்தில் நான் 500 ரூபாய்க்கு வாங்கின ஞாபகம் இருக்குது. 434 ரூபா 440 ரூபா தான் பில்லிங் ஆகும். இன்றைக்கு எல்லோரும் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க, 1000 ரூபா கொடுத்து, அப்படியே டபுள். அப்போது இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்த ஆசீர்வாதம் எல்லாம் இந்த பஞ்ச காலத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 32ஆம் வசனம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்திலும் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்ன செய்ய வேண்டும்? இப்போ பாருங்க,
பஞ்ச காலத்தில் கர்த்தர் வெறும் பஞ்சத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, பஞ்சத்தில் என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? பஞ்ச காலத்தில் என்ன செய்ய வேண்டும், விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு ஆலோசனை கொடுக்கிறான். அடுத்து 35, 36 வாசிங்க. 35, 36. பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக. அப்ப யோசேப்பு என்ன பண்றான், தேவன் கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடை வைத்து வெறும் பஞ்சம் மட்டும் கிடையாது, பஞ்ச காலத்தில் எப்படி தானியங்களை சேமித்து வைக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை பார்வோனுக்கு சொல்லுகிறான். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ப்ரிப்பரேஷன். இப்பொழுதே எல்லா தேசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இனி வருகிற அந்த கொடிய நாட்களை சமாளிப்பது எப்படி என்பதற்கான ஆலோசனையை இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது, போன வாரத்தில் ரிசர்வ் பேங்க்கு எத்தனை முறை உட்காந்து யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணலாமா, இல்லை தங்கத்துக்கு இந்த தங்கத்தை இம்போர்ட் பண்ணுறதை தடுத்து நிறுத்தலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதில் டேக்ஸ் போடலாமா, அதில் டேக்ஸ் போடலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு சொல்லி ஒரு தேசத்தில் உள்ள சிறந்த தலைவர்கள் எல்லாரும் பஞ்ச காலத்துக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது யாருடைய கையில் உண்டு, யோசேப்பின் கையில் உண்டு. அல்லேலூயா. யோசேப்பினுடைய கையில் தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ப்ரிப்பரேஷனை அவன் கையில் கொடுத்துருக்கிறார். அடுத்து வாசிப்போம், 38க்கு போங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, எல்லாரும் அண்டர்லைன் பண்ணும், பைபிளில் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணும், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், பஞ்ச காலத்தில் லீடர்ஷிப் யாருடைய கையில் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவ ஆவியை பெற்ற கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்கள் மேலே, மனுஷர்கள் மேலே அவங்களுடைய கைகளில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்க வேலை செய்கிறீங்களோ நீங்கள் தான் அந்த யோசேப்பு. கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் நீங்கள் தான் அந்த யோசேப்பு. ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா நீங்கள் தான் அந்த யோசேப்பு. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் தான் அந்த யோசேப்பு. பார்வோன் பார்த்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. என்ன பண்ணாரு ஆண்டவர், என்ன பண்ணாரு, வெறும் தலைவர்களை மட்டும் உருவாக்குறதில்ல, பஞ்ச காலத்தில் அவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எண்ணெய் ஏறிடுச்சு, அரிசி ஏறிடுச்சு, பருப்பு ஏறிடுச்சு, எல்லாம் ஏறிடுச்சுன்னா உட்காந்து தேவன் கொடுக்குற ஞானத்தில் ஒரு பிளானிங் பண்ணணும். என்ன பண்ணணும்? உட்காந்து ஒரு பட்ஜெட்டு போடணும். முதல்ல பட்ஜெட்டு போடுற விசுவாசிங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அம்மா கை தூக்குறாங்க, ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தை இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். எப்படி பணத்தை சேமிக்கலாம்? ஒரு சில ஆளுங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது, பத்தாதவனுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்த போகிறது கிடையாது. பஞ்ச காலத்தில்
கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதலாவது நம்ம எப்படி அணுக போகிறோம் அந்த பஞ்சத்தை? கேஸ் ஏறிடுச்சா, சரி எப்படியெல்லாம் கேஸை நாம் குறைக்கலாம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் போட்டு சக்கு சக்கு சக்குன்னு உட்காந்துட்டு 24 மணி நேரமும் கேஸை எரிய வச்சுக்கிட்டே இருக்கிற குடும்பம் யோசிக்கணும் உட்காந்து, எப்படி நம்ம கேஸை குறைக்கலாம். எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறோம், கொண்டு போய் கொட்டுறோம், அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம்? எப்படியெல்லாம் நிறைய தேவையில்லாத செலவுகளை நம்ம செய்கிறோம், அதெல்லாம் எப்படி குறைக்கலாம்? கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்வோன் பார்க்குறான், இவனை காட்டிலும் வேற எவனையும் இந்த பொசிஷனுக்கு தேர்ந்தெடுத்து என்னால் இந்த நேரத்தில் வைக்க முடிய வாய்ப்பே இல்லை. அவனை பார்த்தோன்னே கன்வின்ஸ் ஆகிறான். ஏன்னு சொன்னால் தேவனுடைய ஆவி இந்த மனுஷன் மேலே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு பஞ்சம்தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தலைமைத்துவத்தை, அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பஞ்சம் வரலினா யோசேப்போட நிலைமையை நினச்சி பாருங்க. எங்கே போயிருக்கோம்? சிறைச்சாலையிலேயே போயிருக்கோம். அங்கே தான் வந்திருப்பான். பஞ்சம் வந்தனால தான் பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினானுங்க. ஏன்னா சொல்யூஷன் வேணும் அவனுக்கு. ப்ராப்ளம் இருக்கு, என்ன இல்லை சொல்யூஷன் இல்லை. எல்லாம் யோசித்து பாருங்கள், உங்களை சுற்றி யோசித்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் தான், யாருக்கிட்டையுமே சொல்யூஷன் இல்லை. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்லுங்கள் பிரதர், இதை சொல்லுங்கள் சிஸ்டர், எப்படியாவது இதை தீர்க்கணும் சொல்லுங்கள். இப்படி கடனில் ஓடிட்டுருக்குது, நஷ்டத்தில் ஓடிட்டுருக்குது, ஏதாவது சொல்லுங்கள். யார் கையில் கொடுத்துருக்காருன்னா கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் பயன்படுத்துறதில்ல. இன்னும் எல்லாம் சிறைச்சாலையில் உட்காந்துக்கிறீங்க. யோசிப்பா வெளியே வர்றதில்லை. தேவ ஆவி உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் பஞ்ச காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளான், எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஒரு கம்பெனியை ரன் பண்ண வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி பணத்தை சேமிக்கலாம், எப்படி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கலாம், எப்படி நாம் இந்த 2 4 பெருக்கிறது 4 8 மாற்றுறதுங்கிற முழு ஞானத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அதை செயல்படுத்துவாங்க. அடுத்து 40ஆம் வசனம், நீயே என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அந்த சேரை மட்டும் என்னோடது, மீதி எல்லாமே யாருது? உன்னோடது. நீ சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும். அலையில சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் யோசேப்பு. கர்த்தர் இதற்காக தான், இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் இவனை என்ன பண்ணியிருந்தார்? அப்படியே அடிமையாக வச்சுருந்தார். ஒரு பஞ்ச காலத்துக்காக கர்த்தர் ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தி தாய் தகப்பனிடத்திலிருந்து பிரித்து சகோதரிடத்திலிருந்து பிரித்து அவனை அனாதையாய் ஒரு இடத்துக்கு விற்கப்பட்டு ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை அனுமதித்த அவங்க வாழ்க்கையில் எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பஞ்ச காலத்துக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பஞ்ச காலத்துக்காக. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அப்புறம் வாசிங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஏங்க அவனுக்கு தாங்க பஞ்சகாலம், யோசேப்புக்கு இது பஞ்சகாலம் கிடையாது. யோசேப்புக்கு இது வாழும் காலம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன காலம்? வாழும் காலம். இல்லைன்னா இவனை கண்டுக்குப்பாங்களா? பார்வோன் தன்னுடைய கையில் இருக்கிற முத்திரம் மோதிரத்தை எடுத்து என்ன பண்ணுறான்? யோசேப்பு கையில் போடுறான். தான் மேலே போட்டிருந்த கோட்டு இப்போ கோட்டு, அப்போ வஸ்திரம் கழட்டி என்ன பண்ணிட்டான்? அவன் மேலே போட்டுட்டான். 2வது ரதம். அல்லேலூயா. இவர் ஆடிக்காருன்னா ஆடிக்காருக்கு கீழே ஏதோ ஒரு காரு, அந்த காரில் ஏற்றிட்டாரு.
நீதான்ப்பா தலைவர். இன்னைக்கு இந்த 7 வருஷம் எப்படி சேமிச்சு இந்த 7 வருஷம் பஞ்சத்தை எப்படியாவது எங்கள் ஜனங்களை நீ காப்பாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது விசுவாசிக்கிறவனுக்கு பஞ்சத்திலும் செழிப்பு உண்டு. யோசேப்பு எதிர்பார்த்தானா? பார்க்கல. எங்கேயாவது இந்த மாதிரி நம்மளை உயர்த்தி வச்சு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை போட்டு நமக்கு மோதிரத்தை மாட்டி நம்மளை செகண்ட் ரேங்கில் உட்கார வச்சு ஒரு செல்வந்தனை போல் நம்மளை சீமாட்டி தாளாட்டி எல்லாம் பண்ணி ஒன்றே ஒன்று தான், என்னன்னா ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வேலை செய்கிறதுக்கெலாம் ஆளுங்க இருக்குது, சொல்கிறத கேட்டு செய்கிறதுக்கெலாம் ஆளுங்க இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீ தான். அப்போ ஒரு பஞ்ச காலத்தில் நடக்கிற ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் யாருன்னு சொல்லுங்கள்? யாருன்னு சொல்லுங்கள்? நம்ம தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம, தேவ ஆவியை பெற்ற ஜனங்களாகிய நம்ம தான் ஜனங்களை பஞ்சத்தில் வழி நடத்த முடியும். அப்போ பஞ்சத்தை பார்த்து பயப்படுகிறவன் விசுவாசியா, பஞ்சத்தை பார்த்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பவன் விசுவாசியான்னு யோசித்து பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அடுத்தது இப்போ எகிப்துக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு குரூப் இருக்குது. ஏன்னா அதுக்கு தானே யோசேப்பு அங்கே போயிருக்கிறாரு. யார் சார் அந்த குரூப்பு? சொந்த குடும்பம் தான். அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி இதை வாசிச்சிருவோம். 54க்கு போங்க. 41, 54க்கு போங்க. வாசிங்க. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. பாருங்க, வெறும் இங்கே மட்டும் இல்லை, எகிப்து மட்டும் இல்லை, சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எதுக்காக வைத்திருக்கிறார்? ஒரு தேசத்தை வழி நடத்துவதற்காக அல்ல, பல தேசங்களிலே நடக்கிற இந்த பஞ்சத்தை, இந்த பஞ்சத்தின் பிடியிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற எல்லாரும் யாரிடத்திற்கு வந்தார்கள்? யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அப்போது இவ்வளவு பெரிய பஞ்சம் வெறும் அவங்க நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா தேசத்துலையும் கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். இப்போ எல்லாரும் எங்கே பார்க்குறாங்க? எகிப்தில் மட்டும்தான் தானியம் இருக்குது, வேறு எங்கேயுமே தானியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் எகிப்தினிடத்தில் வர ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் அவர் இடத்துல யோசேப்பின் இடத்துல கேட்கிறார்கள். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்து எங்கே போவோம்னு சொன்னால் 45க்கு போங்க. இந்த அதிகாரங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. இதுக்கு இடையில என்ன பண்ணுறாங்க? கானானிலிருந்து யாக்கோபு ஆள் விட்டு அனுப்புகிறான். என்னன்னு சொல்கிறான்? போய் யாரோ ஒருத்தர் இருக்கிறாராம் எகிப்தில். எப்படி? எகிப்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் தானியங்கள்லாம் வச்சுருக்கிறாராம். யாருக்கிட்டையுமே தானியம் இல்லையா, அவர்கிட்ட மட்டும்தான் தானியம் இருக்கான். போங்கடா தடி மாடுகளா, போய் ஏதாவது பண்ணி எதையாவது சொல்லி வாங்கிட்டு வாங்கடா, அப்போ தான் நம்ம எல்லாரும் வாழ முடியும். அப்பயும் பாருங்க, பெஞ்சமினை வச்சுக்கிட்டான். மற்ற ஆளுங்களை தான் என்ன பண்ணுறான்? அனுப்புகிறான். ஏன்னா யோசேப்பு செத்து போயிட்டான்.
இவனுங்களை நம்பி இவனையும் அனுப்பிச்சனா இவனையும் கோட்டை விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். எல்லாரும் போகிறாங்க. பார்த்த உடனே இவனுக்கு என்ன தோணி இருக்கும்? இன்னைக்கு டைம் இல்லை, அதனால் அப்படியே சொல்லிடுறேன் கதை மாதிரி. சொந்த குடும்பம் தேசத்தை விட்டு தேசம் வந்து பஞ்ச காலத்தில் தானியங்களுக்காக கையேந்தி தனக்கு முன்பாக நிற்கும்போது அவனுக்கு என்ன தோன்றி இருக்கும்? இறக்க வரதெல்லாம் இருக்கட்டும், முதலாவது கர்த்தர் யார், எவ்வளவு நன்மை தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார், இதுவரைக்கும் நாம் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இதுதான் விடை. அல்லேலூயா. பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே பறந்து போயிருக்கும், நினைவுக்கே வந்திருக்காது. விற்கப்பட்டதாக இருக்கட்டும், அடிமையாக இருக்கப்பட்டதாக இருக்கட்டும், தன்னை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி தன்னை கொண்டு போய் தவறாக நடக்க முயற்சி செய்தான்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் தள்ளினதாக இருக்கட்டும், அவன் பேரை கெடுத்ததாக இருக்கட்டும், எதுவுமே முன்னாடி வந்திருக்காது. ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கும், கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்க பார்க்கலாம், இவங்களை பார்ப்பான்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது யோசேப்புடைய வாழ்க்கையில். இவங்க எல்லாரும் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் அவனுக்கு கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் வந்தாங்க. அப்போ உடனே கொடுக்கல. முதல்ல என்ன பண்ணுறான், வேவு பார்க்க வரீங்களான்னு துரத்துறான். என்னதான் செய்கிறானுங்க பார்ப்போம். ஒரு கேம் விளாண்டுட்டான். திருடர்கள் போல, திருட வந்தவர்களை போல அவங்கள சித்தரித்து, ஏன்னா இன்னொரு ஆள் இருக்கிறான்னு தெரியும், இவனுக்கு அவனுங்களை விட்டுட்டு அதுக்கு முழு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம். அப்புறம் அவனுக்கு போய் புலம்புறானுங்க, ஐயோ அந்த மனுஷன் எங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவே மாட்டேங்கிறாரு, எங்களை திருடன் வேற சொல்கிறாரு, நாங்கள் வேவு பார்க்க வரோன்னு வேற சொல்கிறாரு, எங்களை மட்டும் அங்கே அனுப்பாதீங்க, எகிப்துக்கு எங்களை அனுப்பாதீங்க. அடுத்து சொல்கிறாரு தகப்பன், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அங்கே ஒரு இடத்துல தான் தானியம் இருக்குது. அப்போ சொல்கிறான், நீ என்ன பண்ணு, உனக்கும் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறானு அவனையும் கூட்டிகிட்டு வா. ஆனால் அவனை பார்த்த உடனே அவனை அழுகையை என்ன பண்ண முடியல, அவனால் நிப்பாட்டவே முடியல. ஒரு பஞ்ச காலத்தில் பாருங்க, குடும்பமும் சேர்க்கப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. அப்போது என்ன அக்னாலேஜ் பண்ணுறான், 45ஆம் அதிகாரத்தில் முதல்ல 1 4 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டு இருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே, வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போடப்பட்ட உன் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. அப்ப God has a plan. தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த பஞ்சகாலத்தை குறித்த திட்டம் அவருக்கு முன்பதாகவே
யோசேப்புடைய வாழ்க்கையில் தீர்மானித்து அவனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை அவங்க செஞ்சது வேணால் தவறான செயலாக இருக்கலாம், தீமையான செயலாக இருக்கலாம். அப்போ யார் உங்களுக்கு தவறான காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி முடிப்பார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்க வேண்டும். கரெக்டாக பஞ்சகாலம் ஆரம்பிக்கும் போது எனக்கு வேலை போயிடுச்சு பாஸ்டர், கம்பெனி என்னை தூக்கி எறிஞ்சிருச்சு, நல்லது தான் செய்கிறாங்கன்னு எடுத்துக்கோ. ஏன்னா தேவனுடைய திட்டம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த காரியம் நடக்காது. கொஞ்ச நாள் வேணால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறுபடியுமாக நம்மை உயர்த்துவார், மறுபடியுமாக நம்முடைய கையில் சாவியை கொடுப்பார், மறுபடியுமாக அவருடைய ஞானத்தை கொண்டு, அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு ஜனங்களை வழி நடத்தக்கூடிய முழு தலைமைத்துவத்தையும் தேவன் நம்முடைய கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது 6ஆம் வசனம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாகி இருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னதாகவே இங்கே அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வம்சம் அழிக்கப்படக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டம், இஸ்ரவேல் கானான் தேசம் பலுகி பெருகி பூமியை நிரப்பு, ஆசீர்வாதமாக இரு, எண்ணெயும் மாவும் உங்களுக்கு குறையாது, எல்லா வச்சியும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பாதுகாப்பேன், வழி நடத்துவேன். இதெல்லாம் சாதாரணமான வாக்குத்தத்தம் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தினால தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை எகிப்துக்கு அதிபதியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வந்துடலன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் போயிருப்போம், பஞ்சத்தில் செத்து போயிருப்போம். அப்போது ஒரு பஞ்ச காலத்துக்கு தம்முடைய ஜனத்தை தேவன் வழி நடத்துவதற்காக ஒரு யோசேப்பை தெரிந்தெடுத்து அவனை எகிப்துக்கு அனுப்பி எல்லாவற்றுக்கும் அதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஏன்னா அவனுக்கு மாத்திரமல்ல, அவனை சார்ந்த எல்லாரும் வாழ்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அல்ல, நீங்கள் என்னை விற்கலப்பா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பலர் செய்கிற தீமையான காரியம் எதில் வந்து முடியுது? நமக்கு எதில் வந்து முடியுது? நன்மையில் தான் முடியுது. அதனால் பழிக்கு பழி வாங்காதீங்க. என்றைக்குமே பழிக்கு பழி வாங்குறவன் ஆண்டோடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவே முடியாது. உன்னை தூக்கி எறிகிறானா, ஆசீர்வதிச்சுட்டு வா வெளியே. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை தூக்கி எறிஞ்சா என்ன பண்ணோம்? ஆசீர்வதிச்சுட்டு வா. நீ வேணான்னு சொல்கிறானா, ஸ்தோத்திரம், அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துரு. ஃபோர்ஸ் பண்ணாத, எதையும் அடித்து உடைச்சி உன் கையில் அதை வாங்கிக்காத. அதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அவர்கள் உன்னை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை ஒதுக்குறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு தெரியாது, ஒரு பஞ்சகாலம் வரும்போது தெரியும். எல்லாரும் வாங்கிட்ட வருவானுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் என் வாழ்க்கையில் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஒருத்தர் எனக்கு வேணாம், நீங்கள் வேணாம்னு சொன்னால் ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா. உங்கள் சர்ச்சு எனக்கு வேணான்னு சொன்னால் அதுவும் எனக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் பின்னாடி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கன்னு கூட்டிகிட்டு வரவன் நான் கிடையாது. நான் யோசேப்பினுடைய சந்ததி. அவனே ஓடி வருவான் ஒரு நாள். அல்லேலூயா. அடி உதையெல்லாம் வாங்கிட்டு, ஐயோ பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்கேயும் போய் சுற்றி பார்த்து ஒன்றுமில்லாம் போய் நாசமாக போய் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இப்போது இருந்ததெல்லாம் போச்சு. அதுதான் நடக்கும். அதான் சொல்கிறேன். இப்போ கர்த்தர் எதுக்காக உன்னை வைத்திருக்கிறாருன்னு சொன்னால், நீ ஒரு காரிய தத்தாவாக இருக்கிறாய், நீ ஒரு அதிகாரியாக இருக்கிறாய், நீ யூ ஆர் த செகண்ட் பர்சன் நெக்ஸ்ட் டு த கிங். ராஜாவுக்கு அடுத்தபடியாக முத்திர மோதிரத்தை அவன் கழட்டி உன் கையிலே போட்டிருக்கிறான். எப்படியாவது என் தேசத்தை காப்பாற்று, எப்படியாவது என் மக்களை காப்பாற்று, எப்படியாவது என் ஜனத்துக்கு ஆகாரத்தை கொடு, எனக்கு வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க.
இதுதான் தேவன் தீர்மானித்த ஜனம். இதுதான் யோசேப்பின் அபிஷேகம். அல்லேலூயா. யோசேப்புன்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி இருக்கணும். சும்மா யோசேப்புன்னு பேர் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு யோசேப்புக்கு இவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவன் ஒரு மனுஷனை ஒரு இடத்துல வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் அவர் திட்டத்தோடு தான் வைத்திருக்கிறார். ஒரு பஞ்ச காலத்தில் தான் மாத்திரமல்ல, தன் குடும்பம், அவரை சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனிடத்தில் நன்மை பெறுவதற்காக. 9ஆம் வசனம், நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாய் வைத்திருக்கிறார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேணாம். இன்னும் 5 வருஷம் இருக்குது சகோதரமார்களே. 2 வருஷம் தான் போயிருக்குது. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், இன்னும் 5 வருஷம் இருக்குது. அந்த 5 வருஷம் சமாளிக்கணும்னா என்கிட்ட வந்தீங்கன்னா தான் ஆகும். நம்ம குடும்பத்துலேயும் நிறைய பேர் சொல்லலாம், ஓ அப்படி இப்படின்ட்டு. எதையும் கண்டுக்காதீங்க. எவன் எங்கே வேணாலும் வேலை செய்யட்டும், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிட்டோம், அதை பற்றி கவலையே இல்லை. பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லோரும் உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க, எனக்கு தானியத்தை கொடுப்பான்ட்டு. நான் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா? யார் கேட்பா? யார் கேட்பா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் குடும்பத்தார் உங்கள் இடத்துல வந்து, நான் கொஞ்ச நாள் இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உங்கள் கூட கொஞ்ச நேரம் இருந்துக்கலாமா? உங்களிடத்தில் எண்ணெயும் தானியமும் குறையாமல் இருக்கே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு, கொஞ்சம் எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்களான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. யார் எல்லாம் எகிப்துக்கு போகணுன்னு ஆசையே இல்லையா? யோசேப்பா மாறணும்னு ஆசையே இல்லையா? ஸ்தோத்திரம். அடுத்து சொல்கிறான், தகப்பன்மாரை பார்த்து சொல்கிறான், பிள்ளை சகோதரன்மாரை பார்த்து சொல்கிறான், சீக்கிரமாக போய் தகப்பனை அழைத்து கொண்டு வாங்க, தேவன் என்னை அதிபதியாய் வைத்திருக்கிறார், தாமதிக்க வேண்டாம். அப்போது ஒரு பஞ்ச காலத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும், பதப்படுத்த வேண்டும். இந்த 7 வருஷத்தில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா சேமித்து வச்சா அடுத்த 7 வருஷம் பஞ்சத்துக்கு என்னவாகும், உதவியாக இருக்கும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து, இந்த பஞ்சகாலம் முழுவதிலும் அவங்க பசியாக இல்லாத மாதிரி என்ன பண்ணார், கர்த்தர் அவங்கள வழி நடத்தினார், ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது பார்க்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வெறும் குடும்பத்தார் மட்டுமல்ல அந்த குடும்பத்தோடு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ஒரு குரூப்பையே என்ன பண்ணுறான், கொண்டு வந்து எகிப்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுறான், குடியேற்றுறான் பஞ்சம் முடிகிற வரைக்கும். அல்லேலூயா. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் தானியத்துக்கு அவங்களுக்கு குறைவே இல்லை, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறது என்ன, பஞ்சத்தை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், வேலையை இழந்துருவோம், பொருளாதாரத்தை இழந்துருவோம், ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், எப்படி என்ன பண்ணுறது, இப்படி எல்லாம் பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அந்த பல கேள்விகளின் மத்தியில் கர்த்தர் சொல்கிறது என்னன்னு சொன்னால், தேவனுடைய ஆவி உன் மேலே இருக்கும்போது, தேவனுடைய அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது, அவருடைய ஞானம் அளவில்லாமல் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் போது அதை பயன்படுத்த ஆரம்பி, வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பி. சரியான முடிவுகளை எடு, சரியான ஆலோசனைகளை ஜனங்களுக்கு போய் சொல்லு. எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க, என்னப்பா பண்ணுறது, எப்படிப்பா சால்வ் பண்ணுறது. கர்த்தர் எதுக்காக அவனை யோசிப்பா வச்சுருக்காரு, போய் சொல்லு. ஆண்டவர் சொல்கிறது இதுதான், இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், அந்த பஞ்ச காலத்தை விட்டு வெளியே வரலாம். போய் சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க. பார்ப்பாங்க, இப்போ ஏற்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை, இப்போ ஏற்பட்ட ஆளுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தோம் பிரதர், என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நாங்கள் எல்லோரும் கவலையாக இருந்தோம். நீங்கள் சொல்கிற சொல்யூஷன் பார்த்தோன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற ஆலோசனையை பார்த்த சொன்னால்
கொஞ்சம் நல்லா ஹோப்ஃபுல்லாக இருக்குது, நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது, இதையே செய்வோம். அதை எடுத்து செய்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறோம்? நாங்கள் யார்கிட்ட கொடுக்குறோம் சொல்லுங்கள்? உங்ககிட்டயே கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறோன்னு சொல்லுவான். நீ போய் இன்க்ரிமெண்ட்னு கேட்டுருந்தேன்னா யார் இன்க்ரிமெண்ட் போட மாட்டான். ஏற்றுங்கப்பா ஏற்றுங்க, நான் ஏன்டா உனக்கு ஏற்றணும்னு கேட்பான். ஆனால் நீ சொல்யூஷன் கொடுக்குற ஆளாக மாறிப்பார், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவனா மாறிப்பார், ஆன்சர்ஸ் கொடுக்குறவனா இரு, ஹோப்ஃபுல்லாக பேசு, நடத்த முடியாத காரியங்களை எடுத்து நடத்தி காண்பி. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகத்தினால், அந்த பலத்தினால, இந்த பஞ்ச காலத்தில் எல்லாரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கும்போது தேவன் கொடுத்துருக்கிற அபிஷேகத்தினால நிரம்பி ஆலோசனையை சொல்லி எல்லாருக்கும் வழிகாட்டுறவனாய் மாறு. நீ கேட்காமே உன் அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்க. அல்லையிலே சொல்லுங்கள். எளிமை நிற்போம். அடுத்த பகுதி அடுத்த வாரம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எந்த நன்மையும் பார்க்கவில்லை. சோர்ந்து போயிருப்பான், உடைந்து போயிருப்பான், மனம் முறிந்து போயிருப்பான். இனி நன்மை நடக்குமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்திருப்பான். ஆனால் தேவன் அவனை கைவிடவில்லை. ஒரு பஞ்சகாலம் அவன் வாழ்க்கையை மாற்றினது. ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். பார்வோன் தன் மோதிரத்தை கழட்டி அவன் கையிலே போட்டான். அவன் குடும்பம், அவன் கோத்திரம், அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைத்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் அவரை கட்டுப்படுத்தாது, பஞ்சம் அவரை கட்டுப்படுத்தாது. பஞ்சத்திலும் நன்மையை பார்க்கிற ஜனங்களை கர்த்தர் உங்களை மாற்றுவார். பஞ்சத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிற ஜனங்களை கர்த்தர் உங்களை மாற்றுவார். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தேவன் செய்கிற காரியத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில் வைத்திருந்த அந்த நிறைவு, அதை கர்த்தர் செய்து முடித்தார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை விசுவாசிங்க. ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்முடைய வாழ்க்கை. ஒருவேளை இன்னைக்கு எல்லாரும் நம்மளை விலக்கி வைக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம், நீங்கள் வேணான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது எல்லாரும் உன்னிடத்தில் வருவார்கள். உன் ஆலோசனையை கேட்பதற்காக வருவார்கள். நீ அவங்களுக்கு தானியங்களை கொடுக்கிறவனாய் மாற்றுவாய். கர்த்தர் உன்னை மாற்றுவார். நல்ல ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பஞ்சகாலம், அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்தீர் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்களுக்கு தானியத்தில் குறைவில்லை. தம்முடைய ஜனங்களுக்கு பஞ்சம், வாழ்க்கையில் பசி பட்டினி இல்லாமல் கர்த்தர் அவங்களை யோசேப்பை கொண்டு போஷித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசங்களில் எல்லாம் பஞ்ச காலத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சபைகளிலே யோசேப்பை கர்த்தர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக யோசேப்புகள் எழும்ப வேண்டும். ராஜ்யங்களை தீர்மானிக்கிறவர்கள், அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் வழி நடத்தக்கூடிய தேவ ஆவியை பெற்ற ஜனங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் விசுவாசிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் தேவ ஆவியை பெற்ற யோசேப்புகளாய் கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன், மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பஞ்ச காலத்திலும் உம்முடைய நன்மையை நாங்கள் பார்க்க வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும், உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களை நடத்தும் ஆண்டவரே, உடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை கைவிடாதீரும் நாதா,
உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனிதிலுமே உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலனிதிலுமே திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே தாமரை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமரை எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதலை தரும் தேவன், களைத்தோரை தேற்றுகிற தேவன், சிலுவையின் நிழல் என்னுடைய தஞ்சமாய் இருக்கிறது. ஆண்டவரே சுகமாய் நான் அங்கு தங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுமே. ஆமென். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே தாமரை சமூகத்திலே தாமரை தேவ சமூகத்திலே